ஹாய் வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் பப்பாளி வளர்க்கும் முறையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பப்பாளி ஒரு உலகளாவிய விருப்பமான ஒரு பழமாகும். இது உலகத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் வளர்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு குறுகிய கால தாவரம், சீக்கிரமே வளரக்கூடியது. இது ஒவ்வொரு ஆண்டும் வளரும். அதனால் பப்பாளி நம்ம நடவு செய்து ரொம்ப நல்லது. நமக்கு வேண்டிய பழங்கள் எல்லாம் நமக்கு பப்பாளி மரம் கொடுத்துரும். பப்பாளி பழத்தில் நல்ல சத்துக்கள்லாம் நிறைய உள்ளன. இந்த பப்பாளிக்கு இன்னொரு பெயர் என்ன, தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரிகா பப்பாயா என்பது பப்பாளியினுடைய தாவரவியல் பெயராகும். பப்பாளி வளர்க்கும் முறை என்னன்னு பார்க்கலாங்க. உங்கள் வீடு இருக்கு இல்லையா, இல்லை தோட்டத்தினோட தெற்கு பகுதி இல்லை தென்கிழக்கு பகுதியில் இந்த பப்பாளி விவசாயத்துக்கு ஏற்றது. ஆழமற்ற வேர்கள் காரணமாக குளிர்காலத்தில் குளிர்ந்த காற்று குறைவாக இருக்குமாறு அந்த சமயத்தில் நம்ம செடியை நடவு செய்ய வேண்டும். விதைகள் விரைவாக முளைப்பதற்கு நன்கு வடிகட்டிய மற்றும் உரமற்ற மண்ணை நம்ம தயார்படுத்தி வச்சுக்கணும். பப்பாளி விதையை ஒரு வாரத்திற்கு ஒரு காகித துண்டில் உலர வைக்கணும். அதுக்கப்புறம் விதையின் மேல் உள்ள அந்த உமின்னு இருக்கும், அதை அகற்றி குளிர்ந்த மற்றும் அந்த உலர்ந்த இடத்துல நம்ம சேமிக்கணும். கூலான இடமா பார்த்து நம்ம சேமித்து வைக்கணும் அந்த விதையை. வெப்பமான காலநிலையில் விதைகளை விதைத்து அதில் நம்ம என்ன செய்யணும்னா நீர் பாய்ச்சணும். விதைகள் முளைத்த பிறகு பப்பாளி செடியை சில அங்குலங்கள் உயரம் இருக்கும்போது ஒரு பெரிய கொள்கலனில் அதை நம்ம மாற்றி வச்சுக்கணும். வேறொரு இடத்துல மாற்றி நடவு செய்யணும். மாடி தோட்டத்துலேயும் பப்பாளி வளர்க்கலாங்க. விட்டமின் ஏ நிறைந்த இந்த பப்பாளி மரத்தை உங்கள் மாடி தோட்டத்திலையும் வளர்க்கலாம். தொட்டிகள் அல்லது கொள்கலங்களில் வளர்க்கக்கூடிய நல்ல விதை வகைகளை தேர்வு செய்து போதுமான நீர்ப்பாசனம் கொடுத்து சூரிய ஒளியுடன் வீட்டு முற்றத்திலும் பப்பாளியை வளர்க்கலாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.